ஸோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, கெப்பாசிட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கெப்பாசிட்டரை பற்றி டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கெப்பாசிட்டர்னா என்ன ரொம்பலாம் யோசிக்க வேணா. கெப்பாசிட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டை பேரலாக வச்சு ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜும் கொடுத்து நடுவில் டைஎலக்ட்ரிக் மீடியம், அதாவது ஏதோ சப்ஸ்டன்ஸை வச்சு அந்த சார்ஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேட்டரி, அதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு டெம்பரரி பேட்டரி. ஸோ இது வந்து டெம்பரரியாக தான் நம்ம சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டரில் ஒரு மெயின் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போலரைஸ் அண்ட் நான் போலரைஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது வந்து தனியாக இருக்கும். ஸோ இது வந்து போலரைஸ் அப்படின்ற இதுவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. இதோட நீர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக ஒன்று நெகட்டிவ் சின்னதாக இருக்கும். ஸோ அது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மீன் பண்ணுது. அண்ட் நான் போலரைஸ் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீர்களும் சேம் டு சேம் இருக்கும். ஸோ இது வந்து நான் போலரைஸை மீன் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர், அதாவது ஃபேனோட கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் போலரைஸ். ஸோ ரெண்டு கலருமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ லென்த்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது எப்படி நம்ம கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கெப்பாசிட்டருக்கு நான் டிசி சப்ளையை பேரலாக கொடுக்க சொல்ல அதில் வந்து ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜும் இன்னொரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் அதில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம வோல்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ரெஷர், எலக்ட்ரான்ஸை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதுக்கான ப்ரெஷர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு புரியணும்னா இந்த வாட்டர் அனலாகியே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாட்டர் டேங்க் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு, இன்னொரு சைடு பீக்கர் வந்து ஃபில் ஆகவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கில் அதிகமான ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரு வால் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் திறந்ததுமே அந்த பீக்கரும் வாட்டர் டேங்க்கும் வந்து வாட்டர் டேங்கில் இருக்க ப்ரெஷர்னால ரெண்டுமே சேம் ஆகும். ஸோ இதே மாதிரியான விஷயம் தான் நம்ம கெப்பாசிட்டர் நடக்குது. அதை நம்ம பின்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வால்வை நான் கண்ட்ரோல் பண்ணி திறந்த உடனே எனக்கு கரெக்டாக ரெண்டுமே வந்து சேமாக ப்ரெஷரில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த கரண்ட் ஃப்ளோவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம டிசி கெப்பாசிட்டியில் நடக்குது. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் கம்போஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட பிளேட்ஸுமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ கெப்பாசிட்டரோட பிளேட்ஸ் ரெண்டு சைடுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜர் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜர் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண சொல்ல பாசிட்டிவ் சைட் ஆஃப் த பேட்டரி வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், அது பிளேட்லேருந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அதேமாதிரி நெகட்டிவ் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் நடக்கும். நம்ம வந்து சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி நடக்குது? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். விச் சார்ஜ் கேன் மூவ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ப்ரோட்டான்ன்றது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ன்றது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜ் மூவ் ஆகும்? நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே மூவ் ஆகும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டுமே ஆர்பிட்டல் அவுட்டர் ஷெல்லில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஜாக்கி சான் ப்ரூஸ்லி படத்தில் வர இன்யான் மாரி அது மட்டுமே ஆர்பிட்டல் ஷெல்லில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அவுட்டர் ஆர்பிட்டல் ஷெல்லில். இதுவே லூஸ்லி பவுண்ட் அண்ட் இதுதான் வந்து நெயில் போர் வந்து அவர் அட்டாமிக் தியரியில் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இதனால் கண்டக்டன்ஸ் நடக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனையான் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நிறைய எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த எலக்ட்ரான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்டையான் பற்றி எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் அயன். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸோட அதிகமாக இருக்கும், அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது எப்போ நம்ம எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டையான், அது எப்போ எலக்ட்ரான் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிள் சர்க்யூட்டில் ஆனியன் வந்து எலக்ட்ரான்ஸை அந்த காப்பரில் கொடுத்து கோலிலாம் லைன் அடிக்க வச்சு அடிச்சு விட்டா எப்படி போவோமோ அந்த மாதிரி லைனாக அந்த காப்பரில் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கேட்டையானில் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம காப்பரில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப். அதில் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சொல்லலாம். டைனமிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கிறதே டைனமிக் தான். ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவ்னால நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகிறதும் நெகட்டிவ்னால பாசிட்டிவ் இன்டியூஸ் ஆகிறதும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர்ல நிறைய பார்த்துருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இது பேர் தான். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கெப்பாசிட்டரோட பிரின்சிபல். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துருப்போம், பாசிட்டிவ் ரிப்பல் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட்ன்றது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்ம கெப்பாசிட்டரில் உள்ள டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த பிக்சரில் பொறுத்திருக்கு. என்னென்னா ஒரு சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த டயலெக்ட்ரிக் மீடியத்தில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து E=V/D. ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வோல்டேஜுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ லெட் பேக் டு கெப்பாசிட்டர். ஸோ ஒன்ஸ் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே எப்படி எலக்ட்ரான்லாம் மூவ் ஆகுதுன்றதை நம்ம இது பார்த்தோம்ல. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த சின்ன டியூரேஷன் மட்டுமே தான் கரண்ட்
கரண்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பொதுவாக சொல்லணும்னா ஒரு டிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஒரு சின்ன டியூரேஷன் மட்டும்தான் அங்கே கரண்ட் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் 0 ஆகிடும். ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் சர்க்யூட் அங்கே வச்சிருக்கேன். ஸோ அதை கனெக்ட் பண்ண ஒரு சின்ன சேஞ்சஸ் டக்குன்னு போய்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக 0ல் வந்துடுது. ஸோ இதுதான் டிசி த்ரூ த கெப்பாசிட்டரோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாட்டர் எனர்ஜி அண்ட் இந்த டயலக்ட்ரிக் மீடியமோட இதுவெல்லாம் வச்சு பார்த்தோம். ஸோ கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் பிளாக் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு சிமுலேஷன் போட்டு எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை நான் இதில் வந்து டிசி கெப்பாசிட்டருக்காக டிசைன் பண்ணேன். ஸோ இதில் நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டுமே அந்த 5 இதுக்கு வந்து நம்மளுக்கு பெருக்கு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம டிசி கரண்ட்டில் எப்படி கெப்பாசிட்டர் வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஏசி கரண்ட்டில் எப்படி கெப்பாசிட்டர் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஏசி சப்ளையை நான் பேரலாக கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா டிசி கரண்ட் வந்து பிளாக் ஆகும் கெப்பாசிட்டரில். ஆனால் ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா அலோ ஆகும். அதே எப்படி டிசி மட்டும் பிளாக் ஆகுது ஏசி மட்டும் அலோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏசின்றது வந்து ஒரு சைன் வேவ். ஸோ அதனால் வந்து அதோட வேல்யூஸ் வந்து 0ல் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃப்ரீக்வன்சியாக வந்து கெப்பாசிட்டியில் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்துகிட்டே இருக்கும். இதனால் ஒரு பிளாக்கேஜ் நடக்காமல் அலோ ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டரோட கரண்ட் வந்து லீட் ஆகும் நம்ம சப்ளை கொடுக்குற சப்ளை விட. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எக்ஸி. ஸோ இதுவும் ஒரு வகையான ரெசிஸ்டன்ஸாக. இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் கெப்பாசிட்டன்ஸை வந்து நம்ம வேரி பண்ணி இந்த ரியாக்டன்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலமாக லீட் கரண்ட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம இன்புட் கரண்ட்டும் அவுட்புட்டாக வர கெப்பாசிட்டர்லேருந்து அவுட்புட் வர கரண்ட்டும் 90 டிகிரி லேக் ஆகிருக்குன்னு காட்டுவாங்க. ஸோ ஏசி கெப்பாசிட்டர் இந்த ஒரு மெயின் கான்செப்ட்ல இந்த ஈக்குவேஷன் நான் உங்களுக்காக சால்வ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு சிமுலேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிமுலேஷனை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வந்து நம்ம லீட் கரண்ட் அண்ட் ப்ளூ கலர் வந்து நம்மளோட சப்ளை. இந்த லீட் கரண்ட்டுக்கும் நம்ம முன்னாடி டிசி பிளாக்கேஜில் பார்த்த பர்க்குக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் காரணம் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அண்ட் ஃபைனலி இந்த ஏசி டு த கெப்பாசிட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஏசி டு த கெப்பாசிட்டர் மூலமாக உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை கூட மிச்சம் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து லேக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே எப்படி லீட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அங்கே வந்து லேக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அது ஒரு இண்டக்டர். ஸோ அந்த கரண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரா சிக்னல்லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஹை பாஸ் ஃபில்டராக இது ஆக்ட் ஆகும். இது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிசி கரண்ட்டை பற்றி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக்கேஜ் நடக்குது. எப்படி நடக்குது? ரெண்டு சைடுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கே எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அதனால தான் நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதே சேம் சேஞ்சஸ். ஸோ அது சேம் ரீசனுக்காக தான் இங்கே வந்து லோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவில் நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் அப்புறம் வந்து சார்ஜுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்மூத் கரண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் இந்த கோடிங்ஸ் வச்சு எப்படி நம்ம கெப்பாசிட்டரை ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதா அந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஃபிசிசிஸ்ட் எவால் ஜார்ஜ் வான் கிளெஸ்ட்ன்றவர் வந்து ஒரு ஜாரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின்லேருந்து ஒரு வயரை விட்டு கீழே வந்து அதை ஹோல்ட் பண்ணி நடுவில் வாட்டர் ஃபில் பண்ணி ஸோ இது மூலமாக எப்படி நடக்குது கெப்பாசிட்டர் அப்படின்ற விஷயத்தை முதல்ல இவர் தான் கண்டுபிடிச்சார் கெப்பாசிட்டன்ஸ்ன்றதை. நெக்ஸ்ட் அதே வருஷத்தை பார்த்தீங்கன்னா பீட்டர் வேன் மசன்பர்க் என்றவர் வந்து 2 ஜார் லாடன் ஜாரை வச்சு அந்த கெப்பாசிட்டர்ன்றதுக்கான முழு உருவமும் கொடுத்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் கோடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்ற ப்ரீவியஸ் வீடியோஸோட இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இதில் எதனாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இது குட். ஸோ அப்படி எதனாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.